அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு பள்ளி சொல்லும் ரகசியம். நம்ம வீட்டில் இருக்க பள்ளிகள் சொல்கிற ரகசியம். பொதுவாக பள்ளி சகுனம் சொல்லுவாங்க. அந்த பள்ளி நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கு அறிவுறுத்துது. அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முன்னெச்சரிக்கை தான். நம்ம வீட்டில் இருக்க பள்ளிகள் நம்மளுக்கு முன்னெச்சரிக்கை சில தகவல்களை நம்மளுக்கு எப்பயும் சொல்லும். அது ஏன் அந்த பள்ளி கத்துது, அது என்ன விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்த வருது, கவனமா இருந்துக்க, தப்பிச்சுக்கோ, இப்படிலாம் உனக்கு பிரச்சனை வரப்போகுது, கவனம் தேவை அப்படிங்கிறத அந்த பள்ளிகளை நமக்கு அறிவுறுத்துற விஷயம். அதனால வீட்டில் இருக்க பள்ளிகளை துரத்தி விடுறதோ, அதுக்காக மருந்து வச்சு கொள்றதோ, அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க. வீட்டில் பள்ளி இருக்கிறது நல்லது. பொதுவாகவே வாஸ்து முறைப்படி வீட்டுக்குள்ள இந்த பள்ளி பூச்சிகள் போனாலே அந்த வீட்டில் வாஸ்து தோஷங்கள் பெரிய லெவலில் இல்லை. மனிதர்கள் வாழறதுக்கு தகுதி உள்ள இடங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு எறும்போ ஒரு பல்லியோ ஒரு பூச்சியோ எதுவுமே வராமல் சுத்தமாக இருந்துச்சுன்னா இந்த வீடு வாழ்றதுக்கு தகுதி இல்லை. ஒரு பூச்சிகளுக்கு தெரியும், இந்த மாதிரி சில பூச்சிகளுக்கு எல்லா பூச்சிகளுக்குமே தெரியும். ஸோ இந்த வீட்டில் வாழ்றதுக்கு தகுதி இல்லை. அப்போனா மனிதன் எப்படி அந்த வீட்டில் வாழ முடியும்? அப்போ அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வீட்டுக்குள்ள பள்ளி பூச்சி இது மாதிரி போச்சுன்னா நம்ம வீட்டுக்கு அதுக்கு போனாலே அந்த இடத்துல வாஸ்து தோஷங்கள் பெருசாக இல்லை. அதனால் போகலாங்கிறது அதுகளுக்கு தெரியும். அப்போ நம்மளும் வாழலாம், மனிதர்களும் வாழலாம். அதில் வீட்டில் இருக்க இந்த பள்ளிகள்லாம் அடித்து கொள்ளாதீங்க, விரட்டி கொள்ளாதீங்க. ஸோ அதுக்கு மருந்து வச்சு கொள்ளாதீங்க. அது நம்மளுக்கு சில விஷயங்களை உணர்த்ததா நம்ம வீட்டில் இருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த திசையிலேருந்து என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ பள்ளி கிழக்கு திசையில் இருந்து, நம்ம வீட்டோட கிழக்கு திசையில் இருந்து அந்த பள்ளி சகுனம் அப்படி கத்துச்சுன்னா எதிர்பாராத பயம், அசுப செய்தி வரப்போவதே முன்கூட்டியே சொல்லுது. ஒரு அசுபமான செய்தி, ஒரு கெட்ட செய்தி, எதிர்பாராத மனசுல ஒரு பயம் வரப்போத முன்கூட்டியே சொல்லுது. கவனமா இருந்துக்க அப்படிங்கிறத. அதே பள்ளி அதே கிழக்கு திசையிலிருந்து வீட்டுக்கு வெளியே, அடுத்த வீட்லேயோ இல்லை வீட்டுக்கு வெளி சவுத்துல இருந்து வெளியே இருந்து கத்துச்சுன்னா உடனே ஏதோ கெட்டது நடக்க போகுது, உடனே கெட்ட செய்தி ஒன்று நடக்க போது, கவனம் தேவை. குறிப்பாக வயதானவர்களை கவனிங்க. வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கு உடல்நிலை முடியாமல் போகுது, அவங்களுக்கு என்னங்கிறத முதல் பார்த்துக்குங்க, கவனம் தேவை அப்படிங்கிறதா அந்த பள்ளி நம்மளுக்கு சொல்கிற விஷயம். அதே தென்கிழக்கு பகுதியில் இருந்து, அது அக்னிமூலை இருந்து சொல்லிச்சுன்னா உடனே இங்கே சண்டை வரப்போகுது, நம்ம வீட்டில் ஒரு கலவரம் நடக்க போகுது, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சண்டை வரப்போகுது, அதனால கவனமாயிரு. ஒரு வாரத்துக்குள்ள அந்த பள்ளி கத்தின அன்னையில இருந்து ஒரு வாரத்துக்குள்ள ஒரு துக்க செய்தி நம்ம காதுல உள்ள போகுது அப்படிங்கிறத சொல்லுது. இதே தெற்கு திசையில இருந்து சொல்லிச்சுன்னா சுப செய்தி, அதிர்ஷ்டம் கிடைக்க போது, சுப செய்தி ஒன்று வரப்போகுது, அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒன்று தேடி உனக்கு கிடைக்க போது, கவனமா அதை பயன்படுத்திக்க, வரப்போற அதிர்ஷ்டத்தை முறையா பயன்படுத்திக்க அப்படிங்கிறத அது உணர்த்துது. அப்ப நம்ம பள்ளிகள் நம்மளுக்கு என்ன சொல்லுதுங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த திசையிலிருந்து என்னென்ன சொல்லுங்க. அதே தெற்கு திசையில இருந்து சொல்லுச்சுன்னா, வெளியே இருந்து வெளிப்பக்கத்துல இருந்து அந்த பள்ளி சொல்லிச்சுன்னா விரய செலவு, விரயங்கள், தோல்வி, துக்க செய்தி வரப்போகுது. ஒரு தோல்வி ஒன்று நம்மளுக்கு காத்திருக்கு, ஒரு விரயம் ஒன்று காத்திருக்கு, துக்க செய்தி வரப்போகுது. இதையும் கவனத்தில் எடுத்துக்கிறணும். அதே தென்மேற்கு மூலையில இருந்து, தென்மேற்கு திசையிலிருந்து சொல்லிச்சுன்னா நம்ம சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வரப்போறாங்க, நண்பர்கள் சர்க்கிள்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறத அது சொல்லுது. இதே மேற்கு திசையில இருந்து சொல்லிச்சுன்னா, வீட்டோட மேற்கு திசையில இருந்து சொல்லிச்சுன்னா மனசுல தேவையில்லாம ஒரு சங்கடங்கள் ஏற்பட போதையும் எச்சரிக்கையாயிரு அப்படிங்கிறத சொல்லுது. இதே மேற்கு திசையிலிருந்து வெளியே இருந்து சொல்லிச்சுன்னா உடனே கெடுதல் செய்தி, கெடுதல் நடக்க போறதை உணர்த்துது. அதே வடக்கு திசையில இருந்து சொல்லிச்சுன்னா சுப செய்தி வரும், நல்லது நடக்க போகுது, நம்ம குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்க போகுது, நல்ல செய்தி நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பள்ளி நம்மளுக்கு சொல்லுது. முறையாக பள்ளிகளை அவங்க வீட்டில் இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்க, என்ன சொல்ல வராங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள், இப்போ சண்டை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, வீட்டில் இப்போ ஒரு கலவரம் நடக்க போகுது, சரி விட்டு கொடுத்து போனாலும் கெட்டு போனதா சரித்திரம் இல்லை. ஸோ அமைதியாக போயிட்டா பிரச்சனை கிடையாது. இல்லை சண்டை வரப்போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் எமோஷனில் இருந்தால் தானே பிரச்சனை வருது. அப்போ நம்ம அதை தெரிஞ்சு ஒதுங்கி நடந்துக்கலாம். ஒரு அதிர்ஷ்டமான செய்தி நம்மளுக்கு கிடைக்க போகுது, அதிர்ஷ்டம் ஒன்று கிடைக்க போகுது, ஒரு நல்ல செய்தி ஒன்று வருது, இல்லை நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் நடக்க போது, அதை பயன்படுத்திக்கணும். அப்போ கிடைக்க போகிற ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிறோம், அது நல்ல செய்தி ஒன்று கிடைக்க போது, அதை முறையாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லுது. அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறணும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க,
லைக் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் தெரியுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9087460660. எனக்கு மெசேஜரில் அனுப்புங்க. ஸோ வாட்ஸ்அப் கால் கூப்பிடாதீங்க, எடுக்க மாட்டேன். அப்படி இல்லைன்னா ஃபோன் அதுதான் ஃபோன் நம்பர். அந்த அதுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. என்னால் முடிஞ்சதை ஏன்றதை இயலாதவருக்கு செய்யணும். இதுதான் என்னோட ஆசையும் கூட. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், என் அறிவுக்கு எட்டின விஷயங்கள், சரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ அனைவருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. மீண்டும் உங்களோட அற்புதமான பதிவுகளில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.